பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். மைக்கேல் ஃபாரடே 1791ஆம் ஆண்டு புரட்டாசி 22ஆம் தேதி இங்கிலாந்தில் பிறந்தார். இரசாயனவியல் மற்றும் பௌத்திகவியலில் முக்கியமான ஒரு நபராக இவர் விளங்குவதற்கு காரணம், இவரின் பங்களிப்புடனேயே இன்று இன்றியமையாததாக இருக்கும் மின்சாரம் ஒரு பாவனைப் பொருளாக மாறியது. வறிய குடும்பத்தில் கொல்லருக்கு மகனாக பிறந்த மைக்கேல் ஃபாரடே அக்காலத்தில் இங்கிலாந்தில் இருந்த சாதி வகுப்பு காரணமாக பல சிக்கல்களை சந்தித்தார். தனது குடும்ப கஷ்டத்தை கருத்தில் கொண்டு புத்தகங்கள் விற்கும் ஒருவரிடம் வேலைக்கு சேர்ந்து கொண்டார். அந்நேரம் அவருக்கு பல புத்தகங்களை படித்தறியும் வாய்ப்பு கிடைத்தது. அதனுடனாக அவரது கவனம் மின்னியலின் பக்கம். 1812இல் மின்னியலில் தனது தேடலை ஆரம்பித்த இவர் முதலாவது மின்கலத்தை உருவாக்கினார். அடுத்த ஆண்டே 1813இல் இங்கிலாந்தில் பிரபலமாக இருந்த ராயல் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் ஹம்பரி டேவி இடம் பணியாற்றும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. எனினும் அவரின் சாதி வகுப்பு காரணமாக பல சிக்கல்களை சந்தித்தார். ஆனால் 10 வருடங்கள் கழித்து அதே ராயல் சங்கத்தில் பேராசிரியராக பணியாற்றும் வாய்ப்பு பெற்றுக்கொண்டார். இந்த இடைப்பட்ட காலத்தில் 1821இல் மின்காந்தவியல் சோதனையில் ஈடுபட்டு 10 வருடங்களில் மின்சார மோட்டாரை உருவாக்கினார். 1821இல் மின்காந்தவியல் பரிசோதனையில் ஈடுபட்டார். 10 ஆண்டுகளின் பின்னர் மின்சார மோட்டாரை உருவாக்கி இவர் சாதித்தார். இந்த காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிரலாம். நன்றி, வணக்கம்.